ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த திசையில் மனை வாங்கலாம், தோட்டம், காடு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து 4 டைரக்ஷன் இருக்குங்க: வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. இதில் மோஸ்ட்டாக எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறது எடுத்துக்கிட்டிங்கன்னா வடக்கு, கிழக்கு தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. தெற்கு, மேற்கு ஜென்ரலாகவே அவாய்ட் பண்ணிடுறாங்க. அந்த ரீசனே வந்து யாரும் பெருசாக பண்ணுறதில்லை. இதுக்கு என்ன காரணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பொதுவாக ரியல் எஸ்டேட்டில் அவங்க வாங்கும்போது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஓரியன்டாக நிறைய வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நிறைய மீடியேட்டர்ஸ் வந்துட்டதுனால வடக்கு கிழக்கு மட்டும்தான் நல்ல சைட்டு, தெற்கு மேற்கெல்லாம் ஆகாத சைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான ஒரு இதை வந்து பப்ளிக் கிட்ட ஸ்ப்ரெட் பண்ணிட்டுருக்காங்க. பப்ளிக்கும் அது தெரியறதில்லை. முக்கியமாக யங் ஜென்ரேஷனில் வந்து வாங்கும்போது வடக்கு கிழக்கு வாங்கினா தான் நம்ம ரீசேல் பண்ணும்போது நல்ல ரேட்டுக்கு போகும், தெற்கு மேற்கு வாங்கினா போகாது அப்படின்னு ஒரு இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அப்படின்னு பார்த்தா தெற்கு மேற்கு சைட்டில் யார் தான் வாங்குறது, ஒருத்தருமே வாங்க மாட்டாங்க. ஸோ வடக்கு கிழக்குங்கிறது ஜென்ரலாக வந்து இடம் வந்து வேஸ்டேஜ் ஆகாமல் நீங்கள் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு. பொதுவாக வடக்கு பார்ட் சைட்னா வடக்கு பார்த்தே கட்டலாம், இதே தெற்கு பார்ட் சைட்னா கிழக்கு பார்த்தோ, மேற்கு பார்ட் சைட்னா வடக்கு பார்த்தோ கட்டணும் அப்படின்னு ஒரு சின்ன இது இருக்கும். அதை ஒரு ரீசன் சொல்லி நீங்கள் ரேட் கம்மி பண்ணி வாங்கலாமே ஒழிய வாங்கவே கூடாதுன்னு எதுவும் கிடையாதுங்க. ஸோ அதனால் எந்த டைரக்ஷனில் இருந்தாலும் வாங்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள். உங்ககிட்ட என்ன டைரக்ஷனில் சைட் இருக்குதுன்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.